வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ரூபாய் 300 ரயில் என்ஜின் வாங்க முடியுமா அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி அவர்கள் எப்பொழுதும் வலியுறுத்தக்கூடிய கர்மயோகத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சமான கடமை அறத்தை பற்றி இதில் விளக்கியிருக்கார். ரொம்ப அற்புதமாக சுவாமிஜி மாதிரி கடமைக்கு விளக்கம் யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே கடன் பட்டிருக்கோம் சமுதாயத்திற்கு. கடன் ப்ளஸ் மை தான் கடமை. அப்போ அந்த கடனை திருப்பி செலுத்துறது தான் கடமைன்னு ரொம்ப அழகாக சொல்லிடுறார் சுவாமிஜி. அதான் ஆங்கிலத்தில் கூட டியூ ப்ளஸ் டி, டியூட்டி அப்படின்னு வந்திருக்கு. டியூனா கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிறது. அப்போ கடன் பட்டிருக்கோமா நம்ம எல்லாரும் எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, சுவாமிஜி அவர்கள் விளக்கம் கொடுக்குறார். நாம் அன்றாடம் ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் எவ்வளவோ பொருள்களை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலேருந்து தான் வந்திருக்கு. அந்த ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்யறதுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு மனிதர்கள் உழைக்கிறாங்க. அந்த உழைப்பின் பலனை நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எனக்கு கூட ஒரு விஷயம் தோணுது, உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வீட்டில் இருக்கோம். அந்த வீடு சொந்த வீடாக இருக்கலாம் அல்லது வாடகை வீடாக இருக்கலாம். இப்போ சொந்த வீடு அப்படின்னு சொன்னாலும் நம்ம எல்லாரும் எவ்வளவோ காலமாக உழைத்து அதில் சேமித்து அதன் மூலமாக கட்டியிருக்கோம் வீடு. அப்போ ஒரு வீடுன்றது கட்டும்போது எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது, எவ்வளோ அருமையான உழைப்பை போட்டு தான் ஒரு நல்ல வீடுங்கிறது உருவாகுது. சரி, வாடகை வீடுனாலும் அதே மாதிரி தான். அந்த வீட்டின் ஓனர் அவ்வளோ முயற்சிகளை எடுத்து நிறைய பேருடைய உழைப்பால் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் யாரோ ஒருவர் கட்டின வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாடகைக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவர் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் அவருக்கு சொந்தமானது தான் இல்லையா? அதனால தான் அவ்வளோ அழகாக அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும். இன்னொரு உதாரணம் இந்த இடத்துல எனக்கு தோணுது. நம்ம எல்லாரும் ஆழியாருக்கு போகிறோம், பயிற்சிகளெல்லாம் அட்டன் பண்ணுறோம். அப்போ அந்த ஆழியார் அறிவு திருக்கோயில் வளாகம் எவ்வளோ பெருசுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ அமைதியானது, எவ்வளோ அற்புதமான ஒரு இயற்கை சூழல். அப்படி பியூட்டிஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக, நல்லா அருமையான சாப்பாடுலேருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கிது. அதனால நம்ம நிம்மதியாக உட்காந்து 4 days கோர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப அற்புதமாக திரும்பி வரோம் நம்ம எல்லாம். அப்போ அந்த இடத்துல பார்த்தோன்னா எவ்வளோ பேருடைய உழைப்பால் இந்த அறிவு திருக்கோயில் உருவாகியிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள் கொடுத்த 11 ஏக்கர் நிலத்தை வச்சு தான் சுவாமிஜி அவர்கள் இந்த இது பண்ணியிருக்காரு. சுவாமிஜி எவ்வளோ தூரத்துக்கு தவம் பண்ணி ப்ரே பண்ணி எவ்வளோ சங்கல்பங்கள் போட்டு இந்த இதை கொண்டு வந்திருப்பார். ஆனால் சுவாமிஜி தன்னுடைய சொகுசுக்காக இந்த இடத்துக்கு இது பண்ணாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கண்டிப்பாக அவர் ஒரு குடிசையில் கூட இருந்து தன்னுடைய இதை ஆரம்பித்து செய்யக்கூடியவர் தான், தான் இருக்கக்கூடியவர் தான். ஞானிங்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் உங்களை மாதிரி என்ன மாதிரி கோடிக்கணக்கான அன்பர்கள் தங்கி நிம்மதியாக பயிற்சி பெற்றுக்கொண்டு நல்ல முறையில் வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற மிக 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 பறந்து விரிந்த உயர்வான ஒரு சிந்தனை இருந்த காரணத்தினால தான் சுவாமிஜி அவர்கள் அலைஞ்சு திரிஞ்சு எல்லார்கிட்டையும் கேட்டு அந்த இடத்த வாங்கி அதை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கட்டியிருக்காரு. கட்டும் பொழுது எவ்வளோ அன்பர்களுடைய உழைப்பு, எவ்வளோ பேர் அதில் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நம்ம ரொம்ப அழகாக அற்புதமாக, உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ நிம்மதியோடு இருப்போமோ அதை விட பல மடங்கு நிம்மதியோடு நம்ம இருந்துட்டு நிம்மதியாக பயிற்சிகளை அட்டன் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கைக்கு உயர்வான தத்துவங்களை தெரிந்து கொண்டு வரோம். இப்போ சுவாமிஜி இல்லாத காலகட்டத்தில் மணிமண்டபத்தில் போய் மெடிடேஷன் பண்ணி வேணுங்கிற விஷயங்களை வரமாக வாங்கி கொண்டு நம்ம வந்துட்ருக்கோம்.
அப்போ இந்த இதெல்லாம் யோசிக்கும்போது நம்ம எவ்வளோ நன்றி கடன் வந்து எவ்வளோ பேருக்கு பட்டிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இவ்வளோ பேருடைய உழைப்பு நம்ம எல்லா நேரங்கள்லையும் இந்த மாதிரி நம்ம எல்லாமே குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும், குடும்பத்தில் நமக்காக உழைக்கிறவங்க, நம்மளே வந்து ஏதாவது எம்ப்ளாய்டாக இருக்கலாம், அந்த மாதிரியாக எல்லாருமே எல்லாருடைய உழைப்பையும் வைத்து தான் வாழ்க்கையை நடத்திட்டே வந்துட்ருக்கோம். சரி, ஹோம் மேக்கர்ஸாக இருக்கக்கூடிய லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புகளையும் திறம்பட அவங்க வந்து நல்ல முறையில் பார்த்துக்கிறதுனால தான் வெளியில் வேலைக்கு போகிறவங்க நிம்மதியாக போயிட்டு நல்லபடியாக வந்து நல்ல சாப்பாடோட நல்லா இருக்க முடியுது, ஆரோக்கியத்தோடு இருக்க முடியுது. அந்த மாதிரி ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய பங்குகளை ஆற்றிக்கொண்டே தான் வந்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது அதை ஏன் நம்ம வந்து ஒவ்வொருவரும் கடன் பட்டிருக்கோம், அந்த கடமையை சமுதாயத்துக்கு திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான் சுவாமிஜி சொல்கிறாரு. எவ்வளவோ பேருடைய உழைப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது அதை திரும்ப செலுத்தணும். அது கூட இன்னைக்கு உலக சமாதானம் இதில் படிக்கும்போது பார்த்தேன், அந்த கவிதையில் சொல்கிறார் சுவாமிஜி, என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப குறுகிய ஒரு எண்ணம். அதை விரித்து இந்த சமுதாயத்துக்கு கடன் பட்டிருக்கேன், எல்லாருடைய உழைப்பையும் வைத்து தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனால எவ்வளோ மேக்சிமம் லெவலாக நான் வந்து இந்த சமுதாயத்திற்கு திரும்ப கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் முயன்று தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அறிவாலையும் உடல் உழைப்பாலையும் இந்த சமுதாயத்திற்கு திரும்ப செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாரு. நம்ம ஏன் வயிற்றுப்பாட்டுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் என்ன வந்துடுறதுன்னா, ஒவ்வொரு நாளும் டெய்லி அதே இதை பண்ணும்போது ஒரு அலுப்பு இந்த மாதிரி வந்துடுறது. இன்னும் கொஞ்சம் எனக்கு ஏன் அவங்க சம்பளம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்துடுறது. அதெல்லாம் மாறி நான் கடன் பட்டிருக்கேன், அந்த கடனை திரும்ப செலுத்துறேன்னு யோசித்து அப்படி மாற்றி யோசிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய தான் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். இதை தான் கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறதாக கூட வியாசர் படைச்சிருக்கார். ஒரு சிலர் கேட்பாங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னா நான் வேலை பார்க்குறேன் அதுக்கு சம்பளம் கேட்கக்கூடாதா அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம வேலை பார்க்குறோம், அதுக்கு சம்பளத்தை வாங்குகிறோம் அப்படின்னாலுமே அந்த சம்பளத்துக்கு எவ்வளோ மடங்கு அதிகமாக உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்டேருந்து நீங்கள் தான் எனக்கு இன்னும் கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், அந்த 10,000 ரூபாயை நம்ம திரும்ப கொடுத்து தான் ஆகணும். அதுவும் இந்த காலத்தில் வட்டி இல்லாமல் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம 10,000த்தை 11,000 தான் திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கே தவிர 10,000த்துக்கு நீங்கள் இன்னும் 10,000 கொடுங்கன்னு கடன் கொடுத்த வரை நம்ம கேட்க முடியாது இல்லையா? அதுதான் கடன் பட்டிருக்கோம், அதை திருப்பி செலுத்துகிறோம் அப்படிங்கும்போது வட்டியும் முதலுமா திரும்ப செலுத்தணும். அதை தான் டியூட்டி, கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுவாமிஜி அவர்கள் மாதிரி கடமைக்கு அற்புதமான விளக்கங்கள் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கொடுத்துருந்தாலும் கூட சுவாமிஜி அவர்களுடைய விளக்கம் ரொம்பவே எனக்கெல்லாம் தெளிவாக புரிய வருது. அந்த மாதிரி கடமையை விளக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ரூபாய் 300 ரயில் என்ஜின் வாங்க முடியுமா அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஒரு ஊருக்கு ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயின் டிக்கெட்டு 300 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 300 ரூபாய்க்கு தான் நம்ம ட்ரெயின் டிக்கெட் வாங்குகிறோம். ஆனால் நல்லா யோசித்து பார்த்தோன்னா 300 ரூபாயில் ஒரு ட்ரெயின் இன்ஜினை வாங்க முடியுமா? அல்லது அவ்வளோ தண்டவாளங்கள் நம்மளால் போட முடியுமா? இவ்வளோ வந்து மிகப்பெரிய, அப்படி யோசித்து பார்த்தோன்னா ட்ரெயின்கிறதே மிகப்பெரிய ஒரு லக்ஸூரியஸான ஒரு விஷயமா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு இல்லை, எல்லாரும் பாருங்கள் காரில் போகிறாங்க, சொகுசு காரில் போகிறாங்க, எனக்கு வந்து இப்படி ஏந்தானோ அப்படிங்கிற மாதிரியான குறைபாடுகள் நமக்கு இருக்கவே இருக்காது. ட்ரெயின்னா ட்ரெயின் மட்டுமே இல்லை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் லக்ஸுரி பஸ்ஸஸ் வந்துடுச்சு, ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் வந்துடுச்சு. நல்லா யோசித்து பார்த்தோன்னா
நம்ம சொந்த பஸ்ஸு மாதிரி நம்ம அந்த ஒரு 10 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த 10 ஹவர்ஸ் வந்து நம்ம சொந்த பஸ்ஸு சொந்த கார் மாதிரி அதை அனுபவிச்சுக்கிறோம். ஸ்லீப்பர்னால் இன்னும் ரொம்ப சொகுசாக படுத்துட்டு தூங்கிட்டு காலை நீட்டிக்கொண்டு கால் வலியெல்லாம் தெரியாமல் நம்ம போயிட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1200 பே பண்ணுறோம் போகிறதுக்கு மட்டும் டிக்கெட்டுக்கு அப்படின்னா அந்த 1200க்கு நம்மளால் அவ்வளோ பெரிய பஸ்ஸை வந்து வாங்கி நம்மளாக சொந்தமாக இது பண்ணி போக முடியாது. ஆனால் அதில் எவ்வளோ லக்ஸுரிஸாக அனுபவிச்சுட்டு நம்ம போகிறோம் வரோம் எல்லாம் பண்ணுறோம், நினச்ச நேரத்துக்கு போக முடியுது, எல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய உழைப்புமே அதில் இருக்குது. அப்படிங்கும்போது எவ்வளோ கடன் பட்டிருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படிங்கிறது தெரிய வருது. அதுதான் சுவாமிஜி சொல்கிறாரு, இந்த சமுதாயத்துக்கு நாம் பட்டிருக்கக்கூடிய கடனை திரும்ப செலுத்தணும். பிறருடைய தொண்டில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்தது முதல் சுமார் 20 வயது வரை இன்னொருவரது உழைப்பே நமது உணவாகிறது. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு பள்ளியிலோ கல்லூரியிலோ படிக்கிறோம். இந்த நிறுவனங்கள் எல்லாம் சமுதாயத்தில் உள்ள பல நல்ல மனிதர்களின் உதவியாலும் மற்றும் பொதுமக்கள் தரும் வரி பணத்தாலும் செயல்படுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் உபயோகிக்கின்ற அத்தனை சாலைகளும் பொதுமக்களின் வரி பணத்தால் அமைக்கப்பட்டவையே. ரூபாய் 300 கொடுத்து டிக்கெட் வாங்கி நாம் சென்னை செல்கிறோம். ரூபாய் 300இல் ரயில் என்ஜின் வாங்க முடியுமா? தண்டவாளம் தான் போட முடியுமா? எனவே சமுதாயத்தில் உள்ள பலரின் உழைப்பால் நாம் வாழ்வதால் சமுதாயத்திற்கு நமது உழைப்பை தருவதே நமது தலையாய கடமை. வயதான முதியோர்கள், உடல் மற்றும் மனம் ஊனமுற்றோர்கள், ஆதரவற்ற குழந்தைகள் ஆகியோர் சொந்தமாக உழைத்து வாழ முடியாததால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் சமுதாயத்திற்கு உண்டு. இந்த சமுதாய கடமையை நிறைவேற்ற வசதி வாய்ப்பு உள்ள ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற உதவியை செய்ய முன்வர வேண்டும். அடுத்ததாக லஞ்சம் மனித இன வாழ்வை கெடுக்கும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை அருட்தந்தை அவர்களோடது. எகைன் யோசிச்சு பார்த்தோன்னா, வாங்குகிற சம்பளத்துக்கே எக்ஸ்ட்ராவாக உழைக்கணும் அப்படின்னு சுவாமிஜி மாதிரி மகான்கள் சொல்லும் பொழுது லஞ்சம் அப்படிங்கிறது வாங்குகிற சம்பளத்தைக்கும் மேற்பட்டு வாங்கிறது தான். அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான தவறான விஷயம் அப்படிங்கிறத சுவாமிஜி சொல்கிறார். மனிதருக்கு ஆட்சி சட்டம் மதிமிக்கோர் வகுத்தார். மதி அற்றோர் லஞ்சத்திற்கு அதை விற்பார் கொள்வார். மனிதருக்கு ஆட்சி சட்டம் மதிமிக்கோர் வகுத்தார், மதியற்றோர் லஞ்சத்திற்கு அதை விற்பார் கொள்வார். தனி மனிதன் வாழ்வுக்கும் காப்புக்கும் ஆட்சி சட்டங்கள் எவ்வளவு மதிப்பு உடையது! தனி மனிதன் வாழ்வுக்கும் காப்புக்கும் ஆட்சி சட்டங்கள் எவ்வளவு மதிப்புடையது! அந்த புனித பொருளை திருடி பிழைக்கும் பழக்கத்தால் பிணக்கு, பகை, ஏழ்மை, போர் பெருகியது உலகில். அந்த புனித பொருளை திருடி பிழைக்கும் பழக்கத்தால் பிணக்கு, பகை, ஏழ்மை, போர் பெருகியது உலகில். இனி நாமே ஒரு கடுமையான சட்டம் செய்வோம், எப்போதும் எவரும் கையூட்டு பெறா முறையில். இனி நாமே ஒரு கடுமையான சட்டம் செய்வோம், எப்போதும் எவரும் கையூட்டு பெறா முறையில். மனிதருக்கு ஆட்சி சட்டம் மதிமிக்கோர் வகுத்தார், மதியற்றோர் லஞ்சத்திற்கு அதை விற்பார் கொள்வார். தனி மனிதன் வாழ்வுக்கும் காப்புக்கும் ஆட்சி சட்டங்கள் எவ்வளவு மதிப்புடையது! அந்த புனித பொருளை திருடி பிழைக்கும் பழக்கத்தால் பிணக்கு, பகை, ஏழ்மை, போர் பெருகியது உலகில். இனி நாமே ஒரு கடுமையான சட்டம் செய்வோம், எப்போதும் எவரும் கையூட்டு பெறா முறையில். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.